பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே கும்மிடி பூண்டி தொகுதியில் இருக்கின்ற வாக்காளர் மக்கள் அத்தனை திரளாக எழுச்சியாக கடல் போல் மக்கள் வெள்ளம் இங்கே குழுமி காட்சியளிக்கிறீர்கள். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு எங்க இருக்கின்ற மக்களுடைய ஆரவாரம் எழுச்சியே சாட்சி. இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அருமைச்சோர் திரு பி பலராமன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்படுவதற்கு உறுதுணையாக இருந்த மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ சகோதரி கே எஸ் விஜயகுமார் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அறிவிச்சார் பி வி ரமணா அவர்களே, முன்னாள் அமைச்சர் திரு மாதவரம் மூர்த்தி அவர்களே, முன்னாள் அமைச்சர் ரஹீம் அவர்களே, அமைப்பாளர் திருவேற்காடு சீனிவாசன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற சகோதரர் பொன்ராஜ் முன்னாள் எம்எல்ஏ அவர்களே, மரியாதைக்குரிய சகோதரர் பி வினோத்குமார் அவர்களே, திரு பஞ்சட்டி கே நடராஜன் அவர்களே, திரு ஜே சுரேஷ் அவர்களே, திருமதி சியாமலா தன்ராஜ் அவர்களே, திரு பி வெங்கட்ரமன் அவர்களே, திரு ஆர் அபிராமன் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் திரு டி சி மகேந்திரன் அவர்களே, திரு எம் ஸ்ரீதர் அவர்களே, திரு ஜே ரமேஷ்குமார் அவர்களே, திரு பி எம் பிரசாத் அவர்களே, திரு வி பி வேதகிரி அவர்களே, திரு இ கே கே கோதண்டன் அவர்களே, பேரூர் கழக செயலாளர்கள் திரு எஸ் ரவி அவர்களே, திரு ஷேக் தாவூத் அவர்களே மற்றும் சார்முனியுடைய பொறுப்பாளர் திரு ஜி உமாபதி அவர்களே, திரு எஸ் ஜெயத்தரன் அவர்களே, திரு சிராஜுதீன் அவர்களே, திரு கோவி நாராயணமூர்த்தி அவர்களே, திரு ஓ எம் கிருஷ்ணன் அவர்களே, திரு ஆர் சேதுபதி அவர்களே, திரு எம் எஸ் மனோஜ் அவர்களே, நம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாஜக மாவட்ட தலைவர் திரு எஸ் சுந்தரம் அவர்களே, பாஜக பொறுப்பாளர் திரு எம் பாஸ்கரன் அவர்களே, பாஜக பொறுப்பாளர் திரு வி மகேஷ்குமார் அவர்களே, தமாக மாவட்ட தலைவர் திரு எஸ் சேகர் அவர்களே, செயற்குழு உறுப்பினர் திரு டி கே மாரிமுத்து அவர்களே, புரட்சி பாரத கட்சியுடைய மாவட்ட செயலாளர் திரு காரத்து வில்சன் அவர்களே, இங்கே திரளாக குழுமிக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடற்பொறுப்புகளை, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, வரி எந்த சிறப்பித்திருக்கின்ற விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, கழக உடன்பொறுப்புகளை, பத்திரிகையாளர் ஊடகங்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சில பேர் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறாங்க. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதரால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி, அம்மா என்ற தெய்வத்தால் கட்டி காக்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இங்கு இருக்கின்ற மக்களோடு, தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அதிக இடங்களிலே வென்று அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அது எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணி, மக்களுக்காக பாடுபடுகின்ற கூட்டணி. நம்முடைய இருவரும் தலைவர்கள் நமக்காக வாழ்ந்தார்கள். நம்முடைய வரலாறை பாருங்க. எத்தனையோ கட்சி தமிழகத்தில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது, சில புதிய கட்சிகள் தோன்றி இருக்கின்றன. ஆனால் நம்முடைய தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா, இந்த மக்களுக்காக வாழ்ந்த மறைந்த தலைவர், இருவரும் தலைவர்கள் இறைவனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடை. தனக்காக வாழாமல் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். நம்முடைய தலைவர்களுக்கு வாரிசு கிடையாது, நாம் தான் வாரிசுகள். தமிழ்நாட்டு மக்கள் தான் வாரிசுகள். நமக்காகத்தான் அவள் இரவு பகல் மாறாமல் உழைத்து
நமக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து இந்தியாவிலேயே எந்த மாநிலத்துக்கும் இல்லாத அளவிற்கு சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக தமிழகம் இந்தியாவிலேயே வளர்ந்த மாநிலம் என்ற பெருமையை உருவாக்கிய தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். நீங்க மற்ற தலைவர்கள் பாருங்க, அவருடைய குடும்பத்தை பத்தி தான் சிந்திப்பாங்க. ஆனா நம்முடைய தலைவர்கள் மக்களை பத்தி சிந்தித்தார்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாக்கிய கட்சி அதிமுக கட்சி. என்ன எண்ணி பாருங்க, தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்குது, குடும்ப கட்சி. அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் அந்த கட்சி தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆட்சி அதிகாரம் எதுவா இருந்தாலும் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் வருவாங்க, மற்ற யாரும் வர முடியாது. திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார் முதலமைச்சராக, அவர்தான் திமுக கட்சிக்கு தலைவர். அதுக்கு பிறகு அவர் மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்தான் திமுக கட்சிக்கு தலைவர். அவர்தான் அந்த கட்சியினுடைய வெற்றி பெற்ற முதலமைச்சராக இருப்பார். இப்பொழுது திரு கருணாநிதி குடும்பத்தில் இருக்கின்ற திரு ஸ்டாலினுடைய மகள் இன்றைய தினம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறார். ஆக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த கட்சியில கட்சிக்கும் பொறுப்புக்கு வர முடியும், ஆட்சி அதிகாரத்துக்கும் பொறுப்புக்கு வர முடியும். வேற எவரும் வர முடியாது. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகம் உள்ள ஒரு இயக்கம், ஜனநாயக இயக்கம். இப்படி ஜனநாயகம் உள்ள ஒரு இயக்கத்தில் தான் சாதாரண அடிமட்ட தொண்டன் கூட எம்எல்ஏ முடியும், எம்பி முடியும், அமைச்சரா முடியும், முதலமைச்சரே முடியும். சாதாரண கிளை செயலாளர் தான் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக முடியும். வேற எந்த கட்சியிலாவது முடியுமா? இது ஒரு ஜனநாயக கட்சி. இங்கே உழைக்கின்றவர்களுக்கு மரியாதை உண்டு. உழைப்புக்கு ஏற்ற பதவி அவருடைய வீட்டு கதவை தட்டி தானாக வந்து பதவி கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. திமுக அப்படி அல்ல, அது ஒரு குடும்ப கட்சி, வாரிசு அரசியல், அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. திமுக கட்சி அல்ல, கார்ப்பரேட் கம்பெனி. அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் தான் உச்சபட்ச பதவிக்கு வர முடியும். அதோட திருமதி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழு 2 அவைக்கும் அவர் தான் தலைவர். டிஆர் பால் இருந்தாங்க, அவரை எடுத்துட்டாங்க. எல்லாமே திமுக கட்சி சேர்ந்ததுதான். திமுக திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் பதவிக்கு வர முடியும். அப்படிப்பட்ட கட்சி தமிழகத்தில் தொடர வேண்டுமா? சொல்லுங்க. குடும்ப ஆட்சிக்கு, வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தல் நிறைவேற்றி தருவீங்களா? ஆக இன்றைய தினம் இந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது தீய சக்தி திமுக என்று குறிப்பிட்டார். அன்றிலிருந்து இன்று வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு எவ்வளவோ அவதாரம் எடுத்து வீழ்த்தி வந்த கட்சி அண்ணா திமுக கட்சி. புதுசா வர்றாங்க, ஏதோ பேசுறாங்க. அண்ணா திமுக தான் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய பலம் வாய்ந்த கட்சி. எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி செய்த கட்சி. 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்த காலத்தில்தான் தமிழகத்தில் எண்ணற்ற திட்டங்கள் கொண்டு வந்து கிராமத்திலிருந்து நகரம் வரை தமிழகம் வளர்ந்து இன்றைக்கு இந்தியாவில் ஒரு முதன்மை மாநிலமாக வருவதற்கு அடித்தளம் விட்ட கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். அதே போல அதிமுக பொன்விழா கண்ட கட்சி. நேற்றைக்கு துவங்கிய கட்சி அல்ல, பொன்விழா கண்ட கட்சி. அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டு மக்களுக்காக நன்மை செய்வதற்காக தோற்றுவிக்கப்பட்ட கட்சி. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தலைமையில் அமைக்கப்படுகிற கூட்டணி அதிக இடங்களிலே வென்று அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க நீங்கள் அத்தனை பேரும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று இருக்கிற கூப்பி வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். இன்றைக்கு ஸ்டாலின் பேசுகிறார். இன்றைக்கு இந்த 55 மாசம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து சுமார் 56 மாத காலம் உருண்டோடி விட்டது. 56 மாத கால ஆட்சியில
விவசாயிகளுக்கு நன்மை செய்தாரா? விவசாய தொழிலாளிக்கு நன்மை செய்தாரா? இல்ல, எல்லா துறைகளிலும் சுரண்டுதான் பார்த்தார்கள். 8 கோடி மக்களை சுரண்டி இன்றைக்கு ஒரு குடும்பம் செல்வ செழிப்பிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல். இன்றைக்கு எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க சேலஞ்ச் பண்றீங்க. கள்ளக்குறிச்சி கூட்டத்தில் அதிமுக ஆட்சியில் 5% பணிகள் தான் நிறைவேற்றப்பட்டது என்று ஒரு செய்தியை, அவதூறான செய்தியை, பொய்யான செய்தியை வெளியிட்டிருக்கிறீர்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அதிமுக தேர்தல் நேரத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி கிட்டத்தட்ட 95% நிறைவேற்றப்பட்டு நாட்டு மக்களிடத்திலே நன்மதிப்பு பெற்ற கட்சி அதிமுக கட்சி. அதிமுக அரசாங்கம் உங்க ஆட்சியிலே நிரூபிக்க முடியுமா? அதோடு எப்பொழுது பார்த்தாலும் மதவாதம் மதவாதம். எங்களை பற்றி பேசுவதற்கு ஒன்று கிடையாது. கூட்டணியிலே அங்க வைக்கின்ற கட்சியை பற்றி தான் உங்களால் பேச முடியும். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் கேட்கின்றோம். 1999 ஆண்டு பாராளுமன்ற தேர்தல், அந்த பாராளுமன்ற தேர்தலில் யாரோடு நீங்கள் கூட்டணி வைத்தீர்கள்? திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டு வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குரிய மறைந்த வாஜ்பாய் தலைமையிலே ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த மத்திய அமைச்சரவையிலே திமுக கட்சி சேர்ந்த முரசொலி மாறன் அவர்கள் அமைச்சராக வீற்றிருந்தார். அவர் நோய்வாய்ப்பட்டு ஓராண்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்தார். இலாக்காத மந்திரியாக பாரதிய ஜனதா அரசாங்கம் வைத்துக் கொண்டிருந்தது. அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. 2001 ஆண்டு பாரதிய ஜனதா சட்டமன்றத்தில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சு போட்டிட்டீங்க. விடுதலை சிறுத்தை கட்சியும் 2001 பாரதிய ஜனதா கூட்டணி அங்க வச்சது. அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சா மதவாத கட்சி. பாருங்க, இதுல பாருங்க எப்படின்னு. யாரு? திரு கருணாநிதி இருக்கிறார், திரு வாஜ்பாய் அப்போ பிரைம் மினிஸ்டர், இந்த பக்கம் கருணாநிதி, இந்த பக்கம் முரசொலி மாறன். அவர் ஏதோ மைக்கு சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட கேடுகட்ட கட்சி நம்மை பற்றி விமர்சனம் செய்து, திரு ஸ்டாலின் அவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும், வரலாறை நினைத்து பார்க்க வேண்டும். அவ்வப்போது பச்சோதி போல் நிறம் மாற முடியாது. மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் உங்களை வீழ்த்துவது மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதுபோல கள்ளக்குறிச்சியில் அங்க ஒரு மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாடுல ஒரு கதையை சொன்னார். யாரு? உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் சொன்னார். ஒரு காரு ஒரு லாரி சொன்னார். நாங்க ஒரு கதை சொல்றோம். திமுக என்ற என்ஜின் இல்லாத கார், திமுக என்ற என்ஜின் இல்லாத காரை 10 ஆண்டு காலமாக கூட்டணி என்கின்ற லாரி இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இந்த லாரி மக்கற்பட்டது. போ, இந்த லாரி மக்கற்பட்டது. காங்கிரஸ் கட்சி திமுக ஆட்சிக்கு வந்தா பங்கு கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மேலிட பொறுப்பாளர் சொல்றாரு. இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்றாங்க, காங்கிரஸ் கட்சி சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் சொல்றாங்க, பிரச்சனை ஆரம்பமாகி விட்டது. திருமாவளவன் சொல்றார், சூழ்நிலைக்கு தக்கவாறு நாங்கள் ஆட்சியிலே பங்கு கேட்போம் என்று சொல்றார். திரு கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த திரு சண்முகம் அவர்கள் சொல்லுகிறார் ஒரு பேட்டியில, திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, அரசு ஊழியர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, செவிலியர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, விவசாயிகள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, போக்குவரத்து தொழிலாளர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, இடைநிலை ஆசிரியர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, தூய்மை பணியாளர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல அப்படின்னு அவர் இந்த பேட்டியில சொல்லி, இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள்லாம் 95% வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதாகவும் சில பேர் 99% நிறைவேற்றப்பட்டதாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் சொல்லல. அந்த திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளர் சண்முகம் தெரிவிக்கிறார். ஆக கூட்டணியிலே புகைச்சல் கிளம்பி விட்டது, கூட்டணியே புகைச்சல் கிளம்பி விட்டது. திமுக கூட்டணி என்ற லாரி
மக்கள் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டணி நிலைக்குமா என்ற சந்தேகம் மக்களிடத்திலே எழும்பிவிட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்கள் கூட்டணி நிலைக்காது என்பதற்கு இதுவே நான் சொன்ன கருத்து சான்று. அதோட இன்றைய தினம் சுயநிதி குழு இருக்குது. இந்த சுயநிதி குழுவை ஆய்வு செய்வதற்கு 44 கோடி இந்த அரசாங்கம் ஒதுக்கி இருக்குது. என்ன போய் ஆய்வு செய்வ? எப்படி மக்களை ஏமாற்றி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு சுயநிதி குழுவை ஆய்வு செய்யறாங்களாம். அதுக்கு 44 கோடி ஆட்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. திமுக ஆட்சி வராதுன்னு முடிவு கட்டிட்டாங்க. மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. அதனால எந்தெந்த துறையில எப்படி எல்லாம் கொள்ளையடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைய தினம் 44 கோடி சுயநிதி குழு ஆய்வு செய்வதற்காக 44 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கு பிறகு இதை விசாரிக்கப்பட்டு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டம், 100 நாள் வேலை திட்டம் இங்க இருக்கின்ற கிராமப்புறத்தில் இருக்கின்ற மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான திட்டம். இந்த திட்டத்தை வேண்டுமென்ற திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இந்த திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு குழப்பத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொய்யான செய்தி, அவதூறான செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். இன்றைக்கு மக்கள் சிந்திக்க வேண்டும். 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண் ஊழியர்கள் சிந்திக்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி இல்ல, எதிர்கட்சியா இருக்குது. இப்படி பிரதான எதிர்கட்சியாக இருந்தாலும் அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் அந்த நாட்களுடைய எண்ணிக்கை உயர்த்தப்பட வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்துக்கின்றார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று நாங்கள் மத்தியிலே பாரத பிரதமரை சந்திக்கின்ற பொழுதும் சரி, மத்திய அமைச்சரை சந்திக்கின்ற பொழுதும் சரி, தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்த வந்த காரணத்தினாலே இன்றைக்கு மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தி அறிவிச்சிருக்குது. அதே போல 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பளம் உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சோம். அதுவும் உயர்த்தி இருக்கிறாங்க. அது பொறுத்துக் கொள்ள முடியல ஸ்டாலினால. ஆக ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் 150 நாளா உயர்த்தப்படும் சொன்னாங்க. உயர்த்தப்படல. சம்பளம் உயர்த்தினாங்க, உயர்த்தல. ஆனா இன்னைக்கு வேறு வழி இல்ல. மத்திய அரசாங்கம் அண்ணா திமுக வைத்த கோரிக்கையை மத்திய அரசாங்கம் ஏற்று இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தப்பட்டு விட்டது. அதனால எரிச்சல் அடைந்து அடுத்த ஆண்டு நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு விடுமா என்று எண்ணி ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசுறாங்க, இந்த 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்து விடுவார்கள் என்று ஒரு பொய்யான அவதூறான செய்தியை இன்றைக்கு பரப்பி வருகிறார்கள். யாரும் நம்ப வேண்டாம். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு சிறப்பான சட்டத்தை அறிவித்திருக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக அறிவித்து இதை நிரந்தரமாக அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, அந்த பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு 15 நாள் ஆன உடனே அவளுக்கு தேவையான சம்பளத்தை கொடுக்க வேண்டும். அந்த சட்டத்திலே கொடுக்கிறது. அது மட்டும் இல்ல, மாநில அரசுக்கு இருக்கின்ற அதிகாரத்தை கொஞ்சம் கூட அவள் குறைக்கல. அந்தந்த மாநில அரசு எந்த பணி எந்த இடத்தை எடுக்க வேணுமோ அதை எடுத்துக் கொள்ளலாம். அதுவும் அந்த சட்டத்திலே தெரிவிக்கப்பட்டு விட்டது. அப்படிங்கிற பொழுது எப்படி 100 நாள் வேலை திட்டத்தில் மக்கள் பாதிப்பாங்க? இப்படி வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய்யான அவதூறான செய்தியை பரப்பி மக்களிடத்தில் குழப்பி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் மாடல் அரசு எடுக்கின்ற நாடகம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதிமுக பொறுத்த வரைக்கும் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வு ஏற்றம் பெற வேண்டும். அதுதான் எங்களுடைய எண்ணம். அதுக்காகத்தான் நாங்கள் பாடுபட்டு இருக்கிறோம். அதோட இன்றைய தினம் பல போராட்டங்கள் தமிழகம் போராட்ட களமாக மாறிவிட்டது. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சிக்கு சாவு மணி அடிக்க காலம் நெருங்கிவிட்டது. விவசாயிகள் போராட்டம், விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் டெல்டா மாவட்டத்தில் சரி, நம்முடைய பகுதியிலும் சரி, உரிய நேரத்தில் அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யல, விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. மழை வெள்ளம் இயற்கை பீற்றத்தால் நெற்பயிர்கள் சேதமடைகிறது. சேதமடைந்த பயிர்களை நேரடியாக அதை போய் பார்த்து சேதமடைந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் அளிக்கவில்லை. விவசாயிகள்
இன்றைக்கு கொந்தளிப்போடு இருக்கிறார்கள். இந்த அரசு விவசாயியுடைய விரோதி அரசாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்டார்கள், திமுக ஆட்சிக்கு வந்தா நெல் குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் கொடுக்கணும், இதுவரைக்கும் கொடுக்கல சொல்லிட்டு கொடுத்தா தான் நிஜம். சர்க்கரைனா இனிக்காது, வாயில போட்டா தான் இனிக்கும். அது மாதிரி கரும்புக்கு 1 டன் மெட்ரிக் டன் கரும்புக்கு ஆதார விலை 4000 ரூபாய் கொடுக்கறாங்க, இதுவரை கொடுக்கல. இப்படி விவசாயிகளை ஏமாற்றி விவசாயிகளுடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைவேற்றாத, கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதோட இன்றைய தினம் பாத்தீங்களா, அண்ணா திமுக ஆட்சி கிட்ட பொழுது தேர்தல் நேரத்தில் அம்மா கொடுத்தாங்க வாக்குறுதி. 2016ஆம் ஆண்டு அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி என்று தள்ளுபடி செய்தார்கள். அதே நேரத்தில் அம்மாவுடைய அரசு, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு, நான் முதலமைச்சர் காலகட்டத்தில் இயற்கை சீற்றம், கஜா புயல் டெல்டா மாவட்டத்தில் புரட்டி போட்டு விட்டது. விவசாய பயிரிட்டங்கள் எல்லாம் சேதம், விவசாயிகள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. அதுக்கு பிறகு கொரோனா, விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த விளைபொருட்களை முறையாக விற்பனை செய்ய முடியல, விவசாயிகள் பாதிக்கப்பட்டுட்டாங்க. விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்கள், எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னிடத்தில் சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை, அதை ஏற்று 12100 கோடி கடன் தள்ளுபடி செஞ்ச விவசாயி தள்ளுபடி செய்யப்பட்ட அவளுக்கு கொடுக்கப்பட்ட சான்றிதழ் வாயில சொல்லல, உங்களுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது என்று அந்த விவசாயிகளுக்கு சான்றிதழ் கொடுத்திருக்கும் ஸ்டாலின் அவர்களே. விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் விவசாயிகளுடைய பம்பு செட் இயங்குவதற்கு மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். மும்முனை மின்சாரம் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசு. அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு நீர் முக்கியம், உடம்புக்கு உயிர் எப்படியோ அதுபோல விவசாயத்திற்கு நீர் முக்கியம். அந்த நீரை முறையாக சேமித்து விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரப்பட்டது. பருவ காலத்தில் பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து நம்முடைய கோடை காலத்திலே நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயத்திற்கு தேவையான நீர், குடிப்பதற்கு தேவையான நீரை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். பொதுப்பணித்துறையின் கீழ் 14000 ஏரி இருக்குது. பொதுப்பணித்துறையின் கீழ் 14000 ஏரிகள் இருக்கின்றன. 14000 ஏரியில் சுமார் 8000 ஏரிகள் தூர்வாரப்பட்டது. அதற்காக சுமார் 1240 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக சுமார் 26000 ஏரிகள் இருக்கின்றன. அந்த 26000 ஏரிகளும் தூர்வாரப்பட்டது. அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நீர்நிலைகள் உயர்ந்து மக்களுக்கு தேவையான நீரை வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதோட இன்றைக்கு சுகாதாரத்துறை மந்திரி, மக்கள் நல்வாழ்வுத்துறை மந்திரி ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார். தமிழ்நாட்டில் கஞ்சா எதுவுமே இல்லையா, தமிழ்நாட்டில் கஞ்சா எதுவுமே இல்லையா, பச்சை பொய், முழு பூசணிக்காய சோற்றுல மறைக்கிறார். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு தெரிஞ்சு பேசுறீங்களோ தெரியாத பேசுறீங்களோ எங்களுக்கு தெரியல. மக்களுக்கு ஒன்னும் தெரியாது நினைக்கிறீங்க. இங்க இருக்கின்ற இளைஞர்கள் அத்தனை பேருக்கு தெரியும். இன்னைக்கு விஞ்ஞான உலகம், நான் பேச பேச லைவ்ல போயிட்டு இருக்குது. நம்முடைய நண்பர் அதை செல்போன்ல பிடித்து அவருடைய நண்பருக்கு பகிர்கிறார். இப்படிப்பட்ட விஞ்ஞான உலகத்தில் உங்களுடைய பொய் எடுபடாது. சுப்பிரமணியம் அவர்களே, உங்களுடைய பொய் எடுபடாது. நேற்றைய தினம் ஒரு நிகழ்ச்சி, சென்னையிலிருந்து திருத்தணிக்கு ரயில் மூலம் வடமாநில தொழிலாளர் செல்றார். அவரை 4 போதை ஆசாமிகள், 4 போதை சிறுவர்கள் அவரை கடுமையாக பட்டா கத்தியால் வெட்டுகின்ற காட்சி வலைதளத்தில் பார்த்தோம். நேற்றைக்கு நடந்த செய்தி, இன்றைக்கு இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் மா சுப்பிரமணியம் அவர்கள். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கு அவருடைய கவனத்திற்கு கொண்டு வரேன். இதே செய்தியே உங்களுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை மானிய கோரிக்கையில் 2022ஆம் ஆண்டு நான் என்று கருதுகிறேன். உங்களுடைய கொள்கை விளக்க குறிப்பில் பக்கம் 20 முதல் பேராளர் சொல்றீங்க,
தமிழகத்தில் பள்ளிக்கு அருகில கல்லூரிக்கு அருகில சுமார் 2348 கஞ்சா விற்பவர்களை கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செய்யவங்க 148 பேர். மற்றவங்க எங்க? எல்லாம் திமுக காரன். இப்படி எங்க போய் கஞ்சா விற்பனை தடுக்க முடியும்? நான் கேள்வி கேட்டேன். இந்த கொள்கை விளக்க குறிப்பை முதலமைச்சர் தானே தாக்கல் பண்ணீங்க? ஆமானாரு. இப்ப இதில் இருக்கிறதெல்லாம் உங்களுடைய செய்தி தானே? அது ஆமானாரு. நான் கேட்ட கேள்வி, நான் கேட்கிறேன், இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேள்வி கேட்டேன், பதிலே இல்ல. அதுக்கு பிறகு ஒரு டிஜிபி வந்தார், திரு சைலேந்திர பாபு டிஜிபி வந்தார். அவர் ஒரு அறிக்கை விட்டார், இந்த கஞ்சாவை ஒழிப்பதற்கு 2.0 3.0 4.0 ஓ போட்டா ரிட்டர் ஆகி போயிட்டார். உண்மைதானே? ஆக இப்படி கஞ்சாவை ஒழிக்கிறேன் கஞ்சாவை ஒழிக்கிறேன் என்று தினந்தோறும் பல கிலோ உள்ள கஞ்சாவை இன்றைக்கு காவல்துறை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறது. அதை தடுக்க திறமையற்ற திராணியற்ற இன்றைக்கு தெம்பில்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். உங்களால கட்டுப்படுத்த முடியுதா? இந்த கஞ்சா போதை ஆசாமிகளால கஞ்சா போதை ஆசாமிகளால கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா தொலைக்காட்சியில் அறிவிப்பாங்க, தங்க என்ன விலை, வெள்ளி என்ன நிலவரம் அறிவிப்பாங்க. இப்ப கொலை நிலவரம் என்ன, அதுதான் டிவியில வருது. இப்படிப்பட்ட வெக்கங்கெட்ட ஆட்சி திமுக ஆட்சி. இதுல ஏதோ பெருமையா பேசுறார் முதலமைச்சர். தமிழ்நாட்டில் இந்தியாவிலே முதன்மையா வழங்கி இருக்குது. எதுல? கடன் வாங்குவதிலே முதலிடம். கடன் வாங்குவதிலே நாம சொல்லல. இந்த தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு மேலிட பொறுப்பாளரை நியமிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு சொல்றார், காங்கிரஸ் கட்சி சேர்ந்த உயர்ந்த பதவிகளுக்கு சொல்றார், தமிழகத்திலே கடன் நிலை உயர்ந்து விட்டது சொல்றார். உண்மை சொல்றார். ஆனா திமுக எரிச்சல் படுறாங்க அவர் மீது. ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டு மக்களை கடனாளி ஆக்கிவிட்டீர்கள். கடனாளி ஆக்கிவிட்டீர்கள். சுமார் 73 வருஷம் தமிழ்நாட்டில் பல ஆட்சியாளர் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. முதல்ல காங்கிரஸ், திமுக, அண்ணா திமுக, திமுக, அண்ணா திமுக, அண்ணா திமுக, திமுக மாறி மாறி 73 ஆண்டு காலம் 2021 வரை ஆட்சி செய்தல கிட்டத்தட்ட 5,18,000 கோடி தமிழ்நாட்டுடைய கடன். இன்றைய தினம் 5 ஆண்டுல திமுக ஆட்சி நிறைவேற்ற பொழுது 5,5 லட்சம் கோடி கடன் ஆக போகுது. 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி. எல்லாம் கடன்காரன் ஆகிட்டாங்க. ஏதோ நீங்க வர்றீங்க, நான் பேசுறேன், வேடிக்கை பார்க்காதீங்க. கடனை நீங்க தான் கட்ட வேணும். தமிழ்நாட்டு மக்கள் தான் கடனை கட்ட வேணும். எப்படி கடனை கட்ட வேணும்? வரி போட்டு கடனை கட்டுவோம். வரி போடுவாங்க. அந்த வரி நம்ம தலைமையில் தான் வந்து விழுவோம். நம்ம தலையில் தான் வந்து விழுவோம். ஆக திமுக அரசாங்கம் எப்பொழுது ஏற்பட்டதோ அப்பொழுது இந்த கடன் சுமை மக்கள் தலையிலே வந்து விடுந்து விட்டது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. நாளில் ஒரு பக்கம் கூட நிறைவேற்றவில்லை. இன்றைக்கு பெட்ரோல் டீசல் விலை குறைச்சாங்களா? அதே போல கேஸ் மானியம் மாதந்தோறும் 100 ரூபாய் கொடுத்தாங்களா? இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் கல்வி கடன் வங்கியில் வாங்கினாங்க, ரத்து பண்ணாங்களா? அதோட நீட் தேர்வு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு உடனே நீட் தேர்வு ரத்துனாங்க. நீட் தேர்வுக்கு ரத்து செய்து ரகசியம் இருக்குனாங்க, ரத்து செஞ்சாங்களா? அது மட்டும் இல்லைங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்கு முன்பு தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் நிதி மேலாண்மை குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த நிபுணர்கள் குழு அமைக்கப்படும். நிபுணர் குழுல அந்த குழு இருக்கிறவர்கள் எல்லாம் நிதியை சரி செய்வார்கள். தமிழ்நாட்டுக்கு கடன் நிதியை சரி செய்வார்கள், நிதி ஆதாரத்தை பெருக்குவார்கள் சொன்னாங்க. இந்த நிதி மேலாண்மை குழு அமைச்ச பிறகுதான் அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறாங்க. அதே போல இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. ஏன்னா நமக்கெல்லாம் பாதுகாப்பு காவல்துறை தான்.
எப்படி பயிருக்கு கிராமம் நிறைந்த பகுதி, பயிரை பாதுகாக்க வேண்டும்னா வேலி அமைப்போம். அதுபோல மக்களுக்கு வேலையாக இருப்பது காவல்துறை. ஆனா இன்றைக்கு அந்த காவல்துறைக்கே பெரிய சோதனை வந்துடுது. இன்னைக்கு சட்ட ஒழுங்கு டிஜிபி இன்னும் நிரந்தர டிஜிபி நியமிக்க முடியல. இன்னைக்கு ஒரு சட்ட ஒழுங்கு டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு 3 மாதத்துக்கு முன்பாகவே தகுதியான டிஜிபி பட்டியல மத்திய யூபிஎஸ்சிக்கு அனுப்ப வேணும். அந்த யூபிஎஸ்ல ஒரு குழு போடுவாங்க. அதுல மாநிலத்திற்கு தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், யூபிஎஸ் அதிகாரிகள் ஒன்றாக இணைந்து ஒரு 3 பேர் கொண்ட பட்டியல மாநில அரசுக்கு அனுப்புவாங்க. அது 3ல் ஒரு பேரை எடுத்து டிஜிபி நியமிப்பாங்க. அதுல என்ன உங்களுக்கு கஷ்டமா இருக்குது? இன்று வரைக்கும் நியமிக்கல. ஒரு பொறுப்பு டிஜிபி போட்டாங்க. அவர் உடல்நிலை சரியில்லை என்று மருத்துவமனைக்கு போயிட்டார். அந்த பொறுப்பு டிஜிபிக்கு இன்னொரு பொறுப்பு டிஜிபி நியமிக்கிறாங்க. பொறுப்பற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். எப்படி கேவலர்! ஒரு நிரந்தர சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி போட்டா தான் இந்த சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியும், இந்த போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியும். இதற்கெல்லாம் இந்த அரசு கவனம் செலுத்தல. திமுகவுக்கு ஏவல் செய்கின்ற ஒருவரை வேண்டும் என்று கருதிதான் இதை தள்ளி போட்டுக்கிட்டே போறாங்க. அதோட அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற போது பல்வேறு திட்டங்கள் கொண்டாந்தோம். இன்றைக்கு மாணவர்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி, விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய +1 +2 மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தோம், மடிக்கணினி கொடுத்தோம். திமுக ஆட்சி வந்து நிறுத்திட்டாங்க. திமுக ஆட்சி வந்து நிறுத்திட்டாங்க. அண்ணா திமுக தொடர்ந்து 4 ஆண்டு காலமாக அண்ணா திமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் அறிவுபூர்வமான கல்வி, விஞ்ஞான கல்வி அரசு பள்ளி படிக்கிற மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அதற்காக நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை அரசியல் கால் பிடிச்சோடு நிறுத்த வேண்டாம், தாருங்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்தினோம். காதுக்கே காதில் செவி சாய்க்கவில்லை. இன்றைய தினம் அறிவிச்சிருக்கிறாங்க. மக்களுடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க, இளைஞருடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க, மாணவருடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க. கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 20 லட்சம் பேருக்கு கொடுப்போம்னு சொன்னாங்க. இன்னும் கொடுக்கல. கொடுத்தா தான் நேஜம். என்ன ஓட்டு போட தகுதியானவர்கள் அந்த கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள், அதை வைத்து கொடுக்குறீங்க. சரி கொடுங்க, நாங்க வரவேற்கிறோம். ஆனா எப்ப கொடுத்திருக்கணும்? கல்லூரி துவங்கின்றதுக்கு போதே கொடுத்திருக்கணும். கல்லூரி ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்திருந்தா பரவாயில்ல, அது பயனுள்ளதா இருக்கும். 3 ஆண்டு நிறைவு பெற்று வீட்டுக்கு போகும்போது அந்த லேப்டாப் கொடுத்தா அந்த மாணவனுக்கு எப்படி அது பயன்படும்? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களுடைய நலன் சார்ந்து கொடுக்கல. இந்த லேப்டாப் கொடுப்பதால மாணவனுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்கும் நினைச்சு கொடுக்கல. அடுத்த ஆண்டு நடைபெறுகிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த மாணவருடைய ஓட்டு தேவை, அதற்காக கொடுத்திருக்கிறார். இதுதான் உண்மை. அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடனே தாலிக்கு தங்கம் நிறுத்தப்பட்ட, தாலிக்கு தங்கம் கொடுக்கப்படும். திருமண உதவி திட்டம் உதவி கொடுக்கப்படும். இந்த திட்டத்தில் இடம்பெறுகிற மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை வழங்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகளுக்கு தரமான சேவை வழங்கப்படும். அண்ணா திமுக ஆட்சியில 3 லட்சம் நம்முடைய சகோதரிகளுக்கு, பெண்களுக்கு 3 லட்சம் பெண்களுக்கு, வேலைக்கு செல்கின்ற பெண்களுக்கு உரித்த நேரத்தில் வேலைக்கு போகணும், பணி முடிஞ்சு வீடு திரும்பணும். அதற்காக அம்மா இருசக்கர வாகனம் கொடுத்தோம், அதையே நிறுத்திட்டாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி பண்ண உடனே 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் மானியத்தில் கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். அதோட அண்ணா திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் பல அத்தனையும் அண்ணா திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்படும். அதோட இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம், அதையும் நிறுத்திட்டாங்க. அந்த அம்மா மினி கிளினிக்ல ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த ஏழை மக்களுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம். மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு. ஸ்டாலின் பார்த்தார், இந்த திட்டம் சிறப்பா இருக்குது, இது தொடர்ந்தா அண்ணா திமுகவுக்கு நல்ல பெயர் வந்து அரசியல் கால் பிடிச்சின் காரணமாக அம்மா மினி கிளினிக் திட்டத்தை மூடிட்டீங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும். இந்த ஏழை மக்களுக்கு அவள் வசிக்கின்ற பகுதியிலேயே அம்மா மினி கிளினிக் 4000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். 4000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். அதோட அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது
முதியோர் உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை பல பேருக்கு கிடைக்காம இருந்தது. என்னுடைய கவனத்திற்கு சட்டமன்றத்தில் கொண்டாந்தாங்க. சட்டமன்ற பேரவை 110 விதிகளை நான் அறிவித்தேன் முதலமைச்சர் இருக்கும் போது. இப்படி உழைக்கும் திறனற்ற தகுதியான முதியோர்களுக்கு 5 லட்சம் பேர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பை கொடுத்து சுமார் 4 லட்சம் பேருக்கு முதியோர் உதவி கொடுத்தோம். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு விடுபட்ட முதியோர் அனைவருக்கும் முதியோர் உதவித்தொகை தொடர்ந்து வழங்கப்படும். எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார், திமுக ஆட்சியில் தான் இன்னைக்கு நம்முடைய குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதாக சொல்லிட்டு இருக்கார். அவர் கொடுக்கல, கொடுக்க வச்ச அதிமுக தாங்க அடுக்கு கொடுக்க வச்சது. திராவிட முன்னேற்ற கழக தேர்தலில் குறிப்பிட்டு 28 மாதங்களும் கண்டுக்கல திமுக அரசாங்கம். நாங்க தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசணும், பொதுக்கூட்டத்தில் பேசணும், அறிக்கை வெளியிட்டோம், பேட்டி கொடுத்தோம் தொலைக்காட்சியின் வாயிலாக. வேற வழி இல்லாம திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த பெண்களுக்கு, நம்முடைய மகளிருக்கு, குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் மாந்தோறும் கொடுத்தாங்க. கொடுக்க வைத்தது அதிமுக கட்சி என்பதை நினைவு கொள்ள வேண்டும். இப்பொழுது 17 லட்சம் பேர் கொடுப்பதை அறிவிச்சிருக்கார். ஏன் முத கொடுக்கல? அப்ப நிபந்தனை வச்சாங்க. இப்ப நிபந்தனையை தளர்த்தி 17 லட்சம் பேருக்கு இன்றைக்கு அந்த உரிமை தொகை கொடுப்பதாக சொல்லி இருக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? இன்னும் 5 மாசம் தான் கொடுக்க முடியும். திமுக ஆட்சியுடைய ஆயுள் காலம் 5 மாசம் தான். அதுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கே வர முடியாது. அவ்வளவு ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. ஆக 55 மாத காலம் அந்த மக்களுக்கு கிடைக்கல. இப்ப நிபந்தனை தளர்த்தி கொடுக்கிறீங்களே 17 லட்சம் பேருக்கு, அப்பொழுதே நிபந்தனையை தளர்த்தி கொடுக்கப்பட்டிருந்தால் அவருக்கு 32 மாதம், அவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைச்சிருக்கும். இந்த குடும்ப தலைவிகளுடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. அடுத்த ஆண்டு நடைமுறை சட்டமன்ற பொது தேர்தலில் 17 லட்சம் பெண்களுடைய ஓட்டு தேவை. அதுக்காக இன்னைக்கு ஸ்டாலின் இந்த 17 லட்சம் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அறிவித்திருக்கிறார். அதுபோல எங்க பார்த்தாலும் சொல்றார் ஸ்டாலின், நாங்க கட்டணமில்லாத பேருந்து விட்டோம், கட்டணமில்லாத பேருந்தோம், ஓட்ட உடசல் பேருந்து, ஓட்ட உடசல் பேருந்து. நீங்க பாத்தீங்க, ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு பேருந்து சக்கரை வெடிச்சு எதிர்த்து வந்த பகுதியில் கார்ல மோதி 9 பேர் இருந்துட்டாங்க. 9 பேர் இருந்துட்டாங்க. ஏற்கனவே சிவகங்கையில ஒரு ஓட்டுநர் அந்த டயர் நூல் தெரியுது அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு போய் நிறுத்திட்டார். நீங்களே வந்து பாருங்க, இந்த டயரை வச்சுட்டு எப்படி ஓட்ட முடியும்? சென்னையில கார்பரேஷன், இங்க சென்னையில் இருக்கிற மாநகராட்சி இருக்கிற நகர பேருந்து ஒரு பெண்மணி பஸ்ல பயணம் செய்கின்ற பொழுது அதுல கீழே இருக்கிற பேஸ்ல இருக்கிற அந்த பகுதி, அந்த பிளாட்பார்ம் உடைஞ்சி அதில் நடந்துகிட்டே ஓடுது. கத்தங்காட்டி, அந்த பெண் கத்தங்காட்டியும் டிரைவர் நிறுத்ததுனால உயிர் பழந்தாங்க. டயர் கழட்டிட்டு ஓடுது. பல பேருந்து தள்ளித்தான் மக்கள் கொண்டு போறாங்க. இப்படி ஒரு மோசமான ஆட்சி, ஒரு நிர்வாக திறமையற்ற ஆட்சி, இப்படி மோசமான பேருந்துகளை வச்சு இன்னைக்கு ஸ்டாலின் பேசிட்டு இருக்கார். ஸ்டாலின் அவர்களே, நேற்றைய தினம் நீங்க திருப்பூர்ல பேசுறீங்க, பெண்கள் மத்தியில பேசுறீங்க, பெண்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்தானே. எங்க கொண்டாந்த? தூய்மை பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் யாரு? பெண்கள் தானே. எப்படி குண்டு கட்டா தூக்கிட்டு போய் கைது பண்ணீங்க? தினந்தோறும் போராடிட்டு இருக்காங்க. அவர்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறீங்க. செவிலியர், ஒப்பந்த செவிலியர் கொரோனா காலத்தில் தன் உயிரை பொருட்படுத்தாமல் இந்த மக்களை காப்பதற்கு துணை நின்ற செவிலியர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள், அவளை நிரந்தர செவிலியர்களால் நிறைந்த பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன் செய்ய முடியல? இது அதிமுக ஆட்சியில இந்த ஒப்பந்த செவிலியர்கள் நியமித்தது அதிமுக ஆட்சியில், அதனால அவர்கள் போடல. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் இந்த ஒப்பந்த செவிலியர்கள் நிரந்தர பணியாளராக நியமிக்கப்படுவார்கள். அதோட நீங்க பாத்தீங்கன்னா நாட்டில் எதோ திருடுவாங்க, பணத்தை திருடுவாங்க, தங்கத்தை திருடுவாங்க, இப்ப உடல்ல இருக்கிற உறுப்பை திருடுறாங்க. நீங்க எல்லாம் கவனமா இருக்கணும். நீங்க ஏதாவது திமுக கட்சிக்காரர் நடத்துகின்ற மருத்துவமனைக்கு போய் ஆபரேஷன் பண்ணி இருந்தா உங்க உடம்புல உள்ள இருக்கிற உறுப்புலாம் இருக்குதான்னு ஸ்கேன் பண்ணி பாத்துக்குங்க.
ஏன்னா உள்ள இருக்குது நமக்கு இன்னும் தெரியாத, டாக்டர் நம்பி தானே போறோம். ஆக திமுக கட்சி சேர்ந்த ஒருவர் மருத்துவமனையில் எம்எல்ஏ, திமுக கட்சி சேர்ந்த எம்எல்ஏ மருத்துவமனையில் முறைகேடு நடப்பதாக இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கத்துக்கு தகவல் கிடைச்சி திமுக அரசாங்கம் ஒரு குழு போட்டு அங்க போய் சோதனை மேற்கொண்டு அந்த சோதனையில் கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிச்சு வெளியில் வந்திருக்குது. இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு வறுமையில் இருக்கின்ற தொழிலாளர்களுடைய பணத்தாசை காட்டி அவருடைய கிட்னியை திருடுவது எந்த விதத்தில் நியாயம்? திரு ஸ்டாலின் அவர்களே, யாரெல்லாம் இதில் முறைகேட்டில் ஈடுபட்டார்களோ அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். எம்எல்ஏ மருத்துவமனை என்ற காரணத்திற்காக திமுக கட்சி சேர்ந்தவர் என்றதுக்காக நீங்க நடவடிக்கை எடுக்கல. அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் இந்த முறைகேட்டில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அப்புறம் 10 ரூபாய் உங்களுக்கு ஞாபகம் வரும். யாரு? செந்தில் பாலாஜி. அப்படியே ஒரு மந்திரி இருந்தார், இப்ப முன்னாள் மந்திரி ஆயிட்டார். அவரு தமிழகத்தில் சுமார் 6000 மதுக்கடை இருக்குது. அந்த பிராந்தி கடை இருக்குது, 6000 மதுக்கடை இருக்குது, டாஸ்மாக் கடைகள் இருக்குது. இந்த 6000 மதுக்கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நல்லா சிந்திக்குங்க, 1.5 கோடி பாட்டில் 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த டாஸ்மாக்ல இருந்து மட்டும் வருது. மாசத்துக்கு 450 கோடி, 4 வருஷத்துக்கு 22,000 கோடி கொள்ளையடித்த அரசாங்கம் தொடர வேண்டுமா? இந்த முறைகேட்டில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர் மீதெல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட மதுரையில பாத்தீங்கன்னா வரி வசூல் பண்றாங்க. மதுரையில அந்த கார்பரேஷன்ல வரி வசூல் பண்றாங்க. அதுல 200 கோடி ஊழல், 200 கோடி அந்த வரி வருவாயில ஊழல். அந்த ஈடுபட்டவர்கள்லாம் இன்றைக்கு கைது பண்ணி சிறையில் இருக்கிறாங்க. அந்த மேயர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. மேயர் கணவர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு ஜாமீன் வந்திருக்கிறாங்க. அதில் இருக்கிற 5 மண்டல குழுக்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. 2 நிலைக்குழு உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, திண்டுக்கல்ல அந்த இருக்கிற கார்பரேஷன்ல ஊழல், காஞ்சிபுரத்தில் அங்க இருக்கிற பங்கு பிரிப்புல சண்டை மாநகராட்சியில், திருநெல்வேலியில பிரச்சனை, கோயம்புத்தூர்ல பிரச்சனை, எல்லாமே எல்லா மாநகராட்சியிலும் இந்த திராவிட முன்னேற்ற கழக மேயர் இருக்கின்ற இடத்துல எல்லாம் கடுமையான ஊழல். அதிமுக ஆட்சி வந்த பிறகு இதெல்லாம் விசாரிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைக்கு திமுக ஆட்சி வந்த பிறகு மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க. மின் கட்டணம், வீட்டுக்கு வரி நகராட்சி பேரூராட்சியில 100%, கடைக்கு வரி 150%, குப்பைக்கு வரி, குடியிருக்கு வரி, இப்படி வரி மேல் வரி போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமத்திய அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதோட இன்றைக்கு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், விவசாய தொழில் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகம் பேர் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. அந்த மாணவருடைய கனவு மருத்துவராக வேண்டும். அந்த கனவை நனவாக்கும் என்பதற்காக அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைக்கு சுமார் 3000 பேர் இந்த உள்ளிடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு மருத்துவ கல்வி கிடைச்சிருக்கு. அத்தனை பேரும் ஏழைகள். இது அதிமுக சாதனை. இப்படி ஒரு சாதனையாவது ஸ்டாலினால நிரூபிக்க முடியுமா? செஞ்சு பாருங்க. அதோட ஸ்டாலின் சேலஞ்ச் பண்றார். திராவிட அதிமுக ஆட்சியில் எதுவுமே நடக்கல, 5% பணி நடந்தது. திரு ஸ்டாலின் அவர்களே சிந்திக்க வேண்டும். அதிமுக ஆட்சியில் ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக. அம்மா இருக்கின்ற பொழுது 6 மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை. இன்னைக்கு இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் கூட பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை கொண்டாந்துருக்கிறோம். ஏழை எளிய மக்கள் குறைந்த செலவே இல்லாம அற்புதமான அறிவிச்சு செய்யக்கூடிய நிலைக்கு இந்த மருத்துவமனை தரம் உயர்த்துகிறோம். அதே போல 7 சட்டக்கல்லூரி, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், ஐடி கல்லூரி என்று பல கல்லூரிகளை திறந்து ஏழை எளிய அடித்தட்டிலே வாழ்கின்ற சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கூட பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது உங்களால சாதனை பண்ண முடிஞ்சதா? நிறைய இடத்துல பாலங்கள், சாலைகள், அங்கங்கே தடுப்பணை,
தடுப்பணை கட்டி நீர்நிலையை உயர்த்தி மக்களுக்கு தேவையான நீரை கொடுத்தது அதிமுக அரசாங்கம். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசு. கொரோனா காலம், மாணவர் பள்ளிக்கு போக முடியல, மாணவர் கல்லூரிக்கு போக முடியல, மன உளைச்சல் இருந்தாங்க, ஓராண்டு வீணாகி விட்டதே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடனே நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கும் ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். அதிமுக ஆட்சி, அதிமுக ஆட்சியில் கொரோனா காலம் ஒரு கடுமையான சோதனையான காலம். மக்கள் பாதிக்கூடாது என்பதற்காக 11 மாசம் ரேஷன் கடையில் விலையில்லா சக்கரை, அரிசி, பருப்பு கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்படி நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு உணவு தயாரித்து சுட சுட கொடுத்தோம் ஏழை மக்களுக்கு. அதிமுக சாதனை. குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். அதே காலகட்டத்தில் தைப்பொங்கல் வந்தது. தைப்பொங்கல் என்று எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக எல்லா குடும்பத்தையும் 2500 ரூபாய் பொங்கல் பரிசா கொடுத்தோம். அப்போ ஸ்டாலின் சொன்னாரு, ஏன் 2500 ரூபாய் கொடுக்குறீங்க, 5000 ரூபாய் கொடுன்னு சொன்னாரு ஸ்டாலின் அவர்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, தைப்பொங்கல் வர இருக்குது. நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தைப்பொங்கல்ல மகிழ்ச்சியா நம்முடைய மக்கள் கொண்டாடுவதற்கு நீங்கள், ஏன்னா இதோட உங்க ஆட்சி போகுது, இனிமேல் ஆட்சிக்கு வர போறதில்ல, கடைசியிலாவது மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு எல்லா குடும்பத்தையும் பொங்கல் பரிசா 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. திமுக ஆட்சியில எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சி வருதோ அப்பெல்லாம் விலைவாசி உயர்ந்துடும். ஏழை மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டுருவாங்க. அண்ணா திமுக ஆட்சியில 1 கிலோ பொன்னி அரிசி 40 ரூபாய்க்கு வித்தது, இப்போ 70 ரூபாய்க்கு விற்குது பொன்னி அரிசி. இன்னைக்கு என்ன, அண்ணா திமுக ஆட்சியில விற்றதால கூடுதலா 60 ரூபாய்க்கு விற்குது. பருப்பு 74 கூடுதலா விற்குது. இப்படி விலை விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உணவுப் பொருள் விலை உயர்ந்திருக்குது. இதை கட்டுப்படுத்த இந்த ஆட்சியாளர் முடியவில்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும். கட்டுமான பொருட்கள் விலை அபரிதம் உணர்ந்திருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா எம் சாண்ட் அண்ணா திமுக ஆட்சியில 3000 ரூபாய்க்கு வித்தது, இப்போ எம் சாண்டுடைய விலை கிட்டத்தட்ட 6000 ரூபாய்க்கு விற்குது. ஜல்லி விலை அண்ணா திமுக ஆட்சியில் 2000 ரூபாய், இப்போ ஒரு யூனிட் ஜல்லி 5500 ரூபாய். அதே போல கம்பி, ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் 40000 ரூபாய், இப்போ திமுக ஆட்சியில் 65000 ரூபாய். ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 7 ரூபாயிலிருந்து 8 ரூபாய் வரைக்கும் வித்தது, இப்போ 12 ரூபாயிலிருந்து 14 ரூபாய்க்கு 16 ரூபாய்க்கு விற்குது. சிமெண்ட் ஒரு மூட்டை 250 ரூபாய்க்கு வித்தது, இப்போ 350 ரூபாய். மரம் 200% உயர்ந்துடுது. இனி திமுக ஆட்சியில் வீடு கட்டவே முடியாது. நாமளா வீடு கட்டணும்னா கனவுல பார்க்கலாம், நிஜத்துல கட்ட முடியாது. அதோட இப்ப எஸ்ஐஆர் பணி, இந்த வாக்காளர் நீக்கல் சேர்த்தல் 21 ஆண்டு காலமா எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளல, இப்பொழுது மேற்கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் 20,000 30,000 வாக்குகள் நீக்கி இருக்கிறாங்க. நீக்கினா அந்த வாக்காளர் பட்டியலில் தகுதி இல்லாதவர்கள் எடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த 2002க்கு பிறகு வாக்களித்தவர்களுக்கெல்லாம் நோட்டீஸ் வர இருக்குது. 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு வாக்களித்தவர்களெல்லாம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த நோட்டீஸ் வந்தவர்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட பிஎல்ஓ கிட்ட போய் 2 ஆவணம் கேட்டுக்கிறாங்க. 13 ஆவணம் அறிவிச்சிருக்காங்க. அதில் 2 ஆவணத்தில் ஜெராக்ஸ் எடுத்து அந்த பிஎல்ஓ கொடுத்து தங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். நம்முடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் இந்த பணியில முழுமையாக ஈடுபட வேண்டும். நம்மளுடைய வாக்காளர்கள் யாரும் விடுபட்டு விடக்கூடாது. தகுதியான வாக்காளர் அத்தனை பேரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் அதிமுக நோக்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, கடைசியா கொடுப்பா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நம்முடைய கூட்டணி சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு இருட்டலை சின்னத்திலே வாக்களியுங்கள். கூட்டணி என்றால் அந்த கட்சியுடைய சின்னத்துக்கு வாக்களியுங்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை. ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். எல்லாருமே பத்திரமா வாகனத்தில் வீடு போய் சேர வேண்டும் என்று அன்போடு கேட்டு அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.
நன்றி, வணக்கம்.